கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 4:24. ரோமன்ஸ் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். யாரு? இப்போ இது ரொம்ப ரொம்ப பர்சனலாக நமக்கும் என்ன? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவருக்கு தேவநீதி என்று எண்ணப்பட்டது. அதே போல் நம்மளும் கர்த்தரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார்னு தேவன் மேலே விசுவாசம் வைத்தோம்னா நாமும் நீதிமான் என்று அழைக்கப்படுவோம். அப்போ என்ன? விசுவாசத்தினால நீதிமான், விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆக முடியுமே ஒழிய ஒரு யூதனாக பிறந்ததுனால நீங்கள் நீதிமான் இல்லை. அப்போ என்ன வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய விசுவாசத்தினுடைய நடுமையமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன? கர்த்தருடைய உயிர்த்தெழக்கூடிய வல்லமை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அதனால தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என்ன? கிறிஸ்து உயிரோடு எழுந்ததான் நம்முடைய விசுவாசத்தினுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளத்தினுடைய நங்குரம் நடுமையம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு உண்டாச்சோ அதே மாதிரி கர்த்தருடைய நடக்கை, கர்த்தர் என்ன செய்தாரோ அதை மாற்றவே இல்லை. அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தார், அது நீதி என்று எண்ணப்பட்டதோ அதே மாதிரி நம்மளும் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார்னு விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாருக்குமே அது என்னவா மாறுகிறது? அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாக மாறுகிறது. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னு வைங்க, நம்முடைய விசுவாசம் எதில் இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினார் என்பதில் இருக்கணும். இது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை சந்தேகப்படக்கூடியதாக, கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லவே இல்லை. அதுதான் நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமே அதுதான். அதனால தான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொன்னார்? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து, எதனால்? உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்மை ஜெனிப்பித்து புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் விசுவாசிக்கிற நமக்கும் தேவன் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும் என்பதை இங்கே மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்னன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் காலங்களையும் நேரங்களையும் கோத்திரங்களையும் தேசங்களையும் கடந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி வரலைன்னா நம்முடைய விசுவாசம் வீண். அப்போது நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், நாம் நீதிமானாக்கப்பட்டது, இது எல்லாம் எப்படி அழகாக நேர்த்தியாக நடைபெற்றது என்பதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர முடிகிறதா? ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மரித்தார், அவரை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் தேவன். அதை விசுவாசிக்கிறேன். அதனால நான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறேன். நான் நீதிமான் என்று அழைக்கப்படுவதனால நான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளியாக மாறுகிறேன். அப்போ ஆபிரகாமுக்கு நடந்தது என்னவா மாறுகிறது? எனக்கு ஒரு அடையாளமாக மாறுகிறது. அப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால எனக்கு என்ன உண்டாகிறது? அவருடைய வாக்குத்தத்தத்தின் கீழே வாழ்வதற்கு எனக்கு ஒரு காரியம் உண்டாகிறது. நான் யூதனாக இருக்கல,
நான் ஒரு புறஜாதியனாக இருக்கிறேன், நான் விருத்த சேதனம் பண்ணலை, ஆனால் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால நான் தேவனால் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறேன். அப்போ நான் தேவனுடைய ஒரு நீதிமானாய் இருக்கிறேன். அப்போ என்னன்னா, ஆபிரகாமுடைய கதை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நானும் ஒரு அங்கம். இப்போ அவருடைய கதையும் என் கதையும் ஒன்று. புரிஞ்சுதா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது ஆபிரகாம் விசுவாசித்தார், அதே போல் நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்பி வர பண்ண விசுவாசித்தோம். அது ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டது போல நானும் நீதிமான் என்று எண்ணப்பட்டேன் என்பதை புரிந்து கொண்டேன். அதற்கேற்றாற் போல் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.